அன்னைக்கு காத்தால் ஒரு 8 மணி இருக்குங்க. நேராக வீட்டிலேருந்து கிளம்பி அவல்பூந்தரை வந்து பஸ் ஏறிட்டுனுங்க. பஸ்ஸில் ஒரே கூட்டம். காலேஜ் பசங்களாம் ஃபுட் போர்ட் அடிக்க, ஃப்ரண்ட்டில் காலேஜ் பிள்ளைங்களா பேகை மாட்டிட்டு நிற்க, கண்டக்டர் விசில் அடிக்க, பஸ்ஸில் அந்த ஹாரன் சவுண்டு வேற கேட்க நல்லா சுந்தரபாண்டியன் கணக்காக ஒரே நோஸ்டாலஜியாக இருந்துச்சுங்க. பார்க்க கேட்கலாம் ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க. லாஸ்ட்டாக ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஊரில் எல்லாத்தையும் பார்த்தது. பார்த்தா அதுக்கு நோஸ்டாலஜி ஏற்ற பழைய பாட்டு வேற. ஆஹா, இதெல்லாம் ஆனந்தம். அப்படி இருந்துச்சு. அப்படி ஊரா கிராஸ் பண்ணி வந்த இடம் தாங்க பழனி. கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும், கந்தனே உன்னை மறவே. எங்கே போயிட்டுருக்கேன்னா பழனிக்கு மொட்டை அடிக்க போயிட்டுருக்கோம். 2 மாதம் முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், பழனி வந்து மொட்டை போட்டுக்கிறேன்ட்டு. அதுக்காக வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக பழனி போயிட்டுருக்கேன். இன்னும் 2 நாள் முன்னாடி எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டார். உடம்புலாம் நல்லாயிருச்சு. மனசு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அப்பாவை போயிட்டார். சரி, வேண்டுதல் நிறைவேற்றலான்னு சொல்லி பழனி வந்துட்டுருக்கேன். மொட்டையை போட்டு மெட்ராஸ் கிளம்ப வேண்டியதான். வீட்டில் இனி வேலை இல்லை, போடுவோம். முருகன் பார்த்துப்பான். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் இங்கிலீஷில் பேசி போட்டுட்டு இருந்தேன். நல்லா ரீச் கிடைக்கும்ட்டு ஒரு மயிரும் கிடைக்கல. அதனால் அப்புறம் இனிமேல் வந்து தமிழ்லேயே போடலான்னு பார்க்குறேன். அப்புறம் மனசு கஷ்டமாக இருந்தால் இங்கிலீஷ்லாம் வரமாட்டேங்குது. எப்போ பாரு மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று தெரியல. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நான் கிளம்பி சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பழனிக்கு மேலே ஏறுறப்போ ஃபோனில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஒரு குட்டி விலாக் முடிச்சு. டாட்டா, பை பாய், டேக் கேர். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான்.